அவர் ராமராகவ தரித்த ராகவனா அயோத்தி என்பொரு நகரம் இருந்து அதிக தகரத நடத்தி புரிந்திட அவனுக்கு 3 மனைவி இருந்திட அருமை புத்தரும் 4 பிறந்திட அவர் கோட்டலைக்கு பிறந்த ராகவனாம் அவர் ராமராகவ தரித்த ராகவனும் வளைத்தார் மாலை எட்ட வரான் அவர் ராமராகவ தரித்த ராகவனும் உலகமெங்குமே தான் புகழ்ந்திட உள்ளமெல்லாம் தான் சொல்லித்திட நான் பூமி பாரத தீர்த்தமாயவனா தரித்த ராகவனாம் என்ன ஓவித்து சிலண்டு உன் பாட்டுல பிழை இருக்கிறது. பாட்டுல பிழை இருந்துட்டதா? உன் பாட்டுல பிழை கண்டுபிடிச்சு விட்டேன். வக்கீல் வச்சு வாதாடு போ. என்னமோ பாட்டு ஊதுறியா? நான் பாடுற பாட்டு ஊதிப்பிடுவியா? சொல்றா நீ பாடுறா, நாங்க ஊதுறோங்க. ஆழ்வார் சாமி, இச்சமயத்திலே இந்த தீராக நிறைந்திருக்கும் தெய்வ சபையினால் நான் வந்திருக்கின்ற பொழுது நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன, நான் எந்த நாட்டுக்கு சேர்ந்தவர், நான் யார் என்று உனக்கு தெரியுமா? நீங்க சொன்னா தெரியும். அப்பனே சொன்னால் தெரியும். மண்ணு தொட்டா கையை அழுக்காய் போயிடும். இல்லை, ஆனால் சாமி இருப்பது கருவறையில. நாம கும்பிடுவது நம்ம பாதத்தை தொட்டுதான் எவ்வாறும் கும்பிடுவார்கள். அதுபோல் நீயும் தான் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். இருந்தாலும் ஆனால் நாட்டுக்கு நாடு மகாநாடு, அருமையும் பெருமையும் சிறந்த அருமையான அழகு திரு நன்னகரம்.
ஆனால் சிதறல் இல்லை என்றால் இங்குள்ள ஆண்களாக பிறந்த தப்பமார்களும் பெண்களாக பிறந்த பெருமைக்குரிய தாய்மார்களும் இன்னும் கலைகளை கட்டுணர்ந்த கலைமா மேதைகளும் பள்ளிக்கு செல்லும் மலர் செல்வங்களும் பெற்ற பேர்களும் இந்த இரவென்றும் பணி என்றும் வாராமல் ஆனால் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன காரணம்? எதற்காக? ராஜி ஐயா செத்து சிவலோகம் ஆண்டு வைகுந்தம் போன காரணத்தினால் அவங்க குடும்பத்தார் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து நாடகம் விட்டுக்கிறாங்க. ராஜ் அவர்கள் வாழ்ந்ததெல்லாம் போதும் என்று ஐந்து போய்விட்டார். பொழைத்ததெல்லாம் போதும் என்று பொன்லோகமே போய் சேர்ந்து விட்டார். இந்த பொய்லோகத்தை விட்டு மெய்யலோகம் அடைந்து விட்டார். அப்படி அடைந்தபடினால் அவருடைய மக்கமார்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து, ஆனால் தர்மராஜர் தந்தைக்கு ராஜசியோகம் செய்வதை போல் இன்று 10 பேர் முன்னிலையில, இந்த 100 பேர் முன்னிலையில இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்து மக்கள் எல்லாம் கண்குளிர பார்த்தா காதுட்டு கேட்டா கர்மவனை நீங்க வேண்டும், தந்தை சொர்க்கமே அடைய வேண்டும் என்று இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்த நல்ல உள்ளங்களுக்கும் நம்ம நாடகத்தை கண்டுகளிக்க வந்த இன்னும் ரசிகர்களுக்கும் நமக்கென்று வாய் வழங்கிய அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். இருந்தாலும் இன்னும் பெல்லூருக்கு சேர்ந்த கோபாலையா அவர்கள் நாடகம் நடித்த நாடக மேதை அவர்களும் நம்ம வருகைக்கு வந்திருக்கின்றார்கள். இன்னும் பெரியோர்களும் சிறியோர்களும் கதையை கட்டுணர்ந்த அனைவற்ற பேர்களுக்கும் நம்மளுடைய மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். இருந்தாலும் இந்த நாடகத்தில் நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன சொல்கிறேன். என்னுடைய பெயர் அந்த 2 சராசரம் 1008 அண்டம் 224 புவனம் 8க்கு 16 கோணங்கள் திருமூர்த்தியிலே ஒருவராகி திருமூர்த்தியிலே நான் ஒருவனாகி என்னுடைய பெயர் தான் ஸ்ரீமன் நாராயணன். உன் பெயர் ஸ்ரீமந்த நாராயணன். உண்மைதான் சாமி. சோத்துக்கு தான் சுகமாயிரு. இல்லனா சுள்ளி கும்பறாங்கறியா? சாமி, உன் பெயர் ஸ்ரீகண்டன். ஸ்ரீமந்த நாராயணன். உண்மை. நீ ஒரு கடவுள். ஸ்ரீமந்த கண்ணன் ஒரு கடவுள். நீ கடவுளாக இருந்தட்டாலும் இந்த கடவுளையும் பெற்றெடுத்த தாய் தந்தை யார்? நீ எப்படி பிறந்தவர்? அப்படியே மாதவன் எனக்கு அந்தமனானே ஆகாயமானே
நான் அனாதையாக பிறந்தேன். என்னை அநாத லட்சக என்று அழைப்பார்கள். யாசாமி உண்மைதான். அப்படி ஆழக்கடலிலே அனாதையாக பிறந்தபடினால் என் அநாத லட்சகன் என்று அழைக்கப்படுவார். ஆனால் இருந்தாலும் ஒவ்வொரு யுகத்திலும் இந்த அநாத லட்சகன் ஆதி அண்டமாய் நின்ற இந்த எம்பெருமானாகி இந்த மாயவன் ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு தாய் தந்தைக்கு பிறந்திருக்கின்றேன். உன்னை போலவும் உயிரினங்களைப் போலவும் நானும் பிறந்தவன் தான். அப்படி பிறந்தாலும் ஆனால் வேதம் என்பது 4 வேதம். என்னென்ன வேதம்? உண்மைதான். ருக்வேதம், சாமவேதம், அதுரண வேதம், அசுரகல வேதம், இப்படி சொல்லக்கூடிய 4 வேதம். 4 வேதத்தை வைத்துதான் இந்த உலகத்திலே வழிபடுகின்றார்கள். இருந்தாலும் 1008 அண்டம் இந்த 204 புவனங்களிலே யாரை நான் மடித்தேன், யாரை சங்காரம் செய்தேன்? நான் 10 அவதாரம் எனக்கு. இந்த 10 அவதாரங்களிலே ஒவ்வொரு அவதாரமாக நான் சொல்கிறேன். என்னுடைய தாய் தந்தையே, நான் இந்த யுகத்திலே நான் கண்ணனாக பிறந்ததுக்கு காரணத்தை சொல்கிறேன். ஆகட்டும். நான் படித்தேன். சுவாமுகனை நான் மடித்தேன். மத்திட்டு பார்க்கடலை அமுதெடுத்தேன். என் உடல் கழித்து உலகள் அந்த மாவலி என நடைக்கு வைத்தேன். பச்சை திருமேனியுள்ள ராமராகி பகைவனான ராவணேசர் குலமளித்தேன். அச்சமில்லா கம்சனையும் உயிர் வதைத்து 55 பாண்டவரை நான் காத்து வந்தேன். அந்த மலை மேலகிரி தாங்கிட அம்மையும் தாங்கிட நான் மாயப்பெண் மோகினியானவன். மயில் கொண்ட மலரை நான் கொண்டவன். அந்த கோவல் நான் தான் கொல்ல குழலோசையத்துள்ளேன்.
காரணம் கேட்டவன் இந்த மாய பிரபஞ்சத்தை நான் காத்தவன் இந்த தரணையில் உரம் பெற்று என் முடியற்று வர்ணங்கள் கை கொண்டு பரமேசனை கண்டு பரிசு பெற்ற ராமராமண்டா என் தாயின் சிறப்பை அறுத்த பூமண்டா மாதவன் சுவாமி. ஆனால் இந்த 10 தசமதாரங்கள் நான் எடுத்த அவதாரம் ஒவ்வொன்றாக நான் சொல்லத் தொடங்குகிறேன். ஏனென்றால் கிரீதா திரீதா துவாவரை என்று சொல்லக்கூடிய 3 யுகம் கடந்து இப்ப கலியுகம் நடக்கின்றது. இந்த 3 யுகத்திலே முதல் யுகமாகிய கிரீதா யுகத்தில் நான் என்ன செய்தேன் தெரியுமா? என்ன சாமி செய்தாய்? ஆனால் ஆளலை மேல் நான் நித்திரை செய்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஜெய விஜயனும் இருவரும் எனக்கு காவல் இருந்தார்கள். ஓஹோ, ஜெயன் விஜயன் என்று பேர். உண்மைதான். துவாரபாலகர் காவல் இருந்தார்கள். அப்படி காவலுக்கும் தருவாயில் என்னை கோரி வரும் பக்தர்கள் 9 குபலேச பக்தர்கள் தினந்தோறும் என்னை கும்பிட வருவார்கள். அவர்கள் வருவதைக் கண்டு ஆனால் நித்திரையிலே சயனித்துக் கொண்டிருக்கின்றார். சாமியை இன்னாரும் பார்க்க முடியாது என்று தடுத்து விட்டார் ஜெயவிஜயன். அப்பொழுது அவர் சபித்து விட்டார். ஆனால் சாமியை நான் பார்க்க போகின்ற போது தடுத்து விட்டாய் அல்லவா துவாரபாலகரே, ஆனால் சாமியை விட்டு நீ அகடக்கடவாய் என்று சபித்து விட்டார். அந்த 9 குபலேச பக்தர்கள் அப்படி சபித்ததனால் அவர் என்னிடத்திலே வந்து முறையிட்டார்கள். முனிவர்கள் கொடுத்து விட்டார் எனக்கு சாபம். உனக்காக நான் நீ செய்து கொண்டிருந்தாய். ஆனால் உன் தூக்கத்தை கெடுக்காமல் இருக்க வேண்டும் என்று, நித்திரையை குலைக்காமல் இருக்க வேண்டும் என்று நான் தடுத்த காரணப்படினால் அவர் உன்னை விட்டு நீங்க கிடவாய் என்று என்னை சபித்து விட்டார். ஆனால் அவருடைய சாபத்திலிருந்து நான் விடுபடுவது எப்படி சாமி என்று என்னை கேட்டார். யார்? ஜெய விஜயன். உண்மைதான். அப்படி கேட்கின்ற போது ஆனால் துவாரபாலகரே, அப்படி அவர் சமைத்ததை நிறைவேற்ற வேண்டும், என் பாதத்தை வந்து கடக்க வேண்டும் அப்படி என்று எண்ணினால் 7 பிறவி நீ எனக்கு நண்பனாக பிறக்க வேண்டும். அப்படி பிறந்து நீயும் நானும் உறவாடி கொண்டிருக்க வேண்டும். அப்படி உறவாடி கொண்டே இருந்தாலும் என் கையிலே நீ மடிய வேண்டும். அன்று என் பாதத்தை அடைவாய். இல்லை என்றால் 3 பிறவி எனக்கே நீ எதிரியாக பிறந்து என்னிடத்திலேயே சமர்புரிந்து மரணமடைந்தால் என் பாதத்தை அடைவாய். உனக்கு எது தேவை என்று கேட்டேன். உண்மைதான். அப்பொழுது அவர் சொல்கிறார், என்னவென்று? 7 ஜென்மம் நினைக்க நீண்ட நாள்கள் ஆகும். 3 பிறவியாக பிறந்து உன்னிடத்திலே போர் புரிந்து உன் கையால் நான் மடிந்து உன் பாதத்தை அடைகிறேன் என்று என்னிடத்திலே வாக்குறுதி கொடுத்து விட்டார். அவர்தான் இந்த முதல் யுகத்திலே யாராக பிறந்தார்? இரணையனாக பிறந்தார். உண்மைதான். அப்படி இரணையனாக பிறந்து எப்படி வரம் பெற்றார்? இரவிலும் சாகல்ல, பகலிலும் சாகல்ல,
கத்தியாலும் சாகல, ஈட்டியாலும் சாகல, ஆணாலும் சாகல, பெண்ணாலும் சாகல, ஆகாயத்தாலும் சாகல, இந்த பூமியிலும் சாகல, ஈட்டியாலும் சாகல. இப்படி வரங்களை பெற்று இருந்து தேவர்களை தினந்தோறும் ஆனால் தூம்படைத்துக் கொண்டிருந்தார். தேவர்களை அழித்துக் கொண்டிருந்தார். அப்படி அழித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவன் அட்டகாசம் தாங்காமல் காலையில் எழுந்தவுடனே அனைத்து பேர்களும் என்ன செய்வது? இரணையின் அமோ என்று சொல்லிவிட்டு மற்ற வேலைகளை செய்ய வேண்டும். இல்லை என்றால் அவன் தண்டனை கொடுத்து விடுவான். அப்படி இருக்கின்ற போது இவனை எப்படியாவது கொள்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று நான் என்ன செய்தேன் தெரியுமா? என்னுடைய சுதர்சன சக்கரத்தை விட்டு அவருடைய மனைவியாகிய நீலாவதி வீட்டிலே ஆனால் பிரகலாதனாக பிறக்க செய்து அப்படி பிரகலாதனாக பிறக்க செய்து நாரதனை விட்டு வேதங்களை ஓதினேன். நாரதனை விட்டு வேதங்களை ஓதிய போது அப்பொழுது என்னை பிரகலாதன் பிறந்து 5 வயது ஆன உடனே அனைத்து பேர்களும் இரனை நமோ என்று சொல்கின்ற போது அரிநமோ என்று சொல்ல தொடங்கினான். அப்பொழுது அரியன் பேரை சொல்கிறாயே பிரகலாதனே, அந்த எதிரியன் பேரை என் தம்பியை கொன்ற பாவி எதிரியன் பேரை சொல்கிறாயே, அந்த எதிரி எங்கே இருக்கிறான் என்று கேட்க, தந்தையே துய்ய உள்ளமாக இருந்து விட்டால் அவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எங்கும் நிறைந்திருப்பான், ஏகாந்தமூர்த்தி என்று சொன்னார். அப்பொழுது இந்த கல் தூணிலே இருப்பான் என்று கை நீட்டி காட்ட, இருப்பான் தந்தை உண்மையா என்று சொல்ல, அப்பொழுது அவனுடைய காலால் எட்டி என் தூணை உதைத்தான். அப்பொழுது நான் என்ன செய்தேன்? என் உருவம் மனிதனாகவும் சிறன் சிங்கமாகவும் பிறந்து அவனை பிடித்து அறப்பொழுது கீழே அறப்பொழுது மேலே இருக்கின்ற போது பிடித்து இந்த பூமியிலும் சாகல்ல, அகாயத்திலும் சாகல் என்று சொன்னான் அல்லவா? அவனை துறைமேல வைத்து வீட்டுக்கு வெளியிலும் சாகல்ல, உள்ளேயும் சாகல்ல என்று சொன்னான் அல்லவா? அதனால் ஊட்டிக்கு உள்ள ஒரு கால் வெளியே ஒரு கால் வைத்து துடைமேல வைத்து அவனை 2ஆக பிளந்து பிரகலாதனுக்கு முத்தி கொடுத்து, இதுதான் எனது 4வது அவதாரம். முதல் அவதாரம் மச்ச அவதாரம். மச்சம் கூர்மம் வராகம் வாமனம் நரசிம்மன் வாமனன் பரசுராமன் ராமன் பலராமன் கிருஷ்ணன். இப்படி எனக்கு 10 அவதாரங்கள் உண்டு. 10 அவதாரங்கள் உண்டாக இருந்தாலும் இப்படி ஒவ்வொருவராக நான் மடித்துக் கொண்டிருந்தாலும் நான் மாலை சுற்றி பிறந்தேன் தாய் வயிற்றிலே. எதற்காக? என் மாமனை மடிப்பதற்காக. என் மாமனை மடிப்பதற்காகவே நான் மாலை சுற்றி பிறந்தவர். அதனால் என் தாய் மாமனை மடித்த பிறகு பாண்டவரை காக்க வேண்டும். அப்படி என்ற காரணப்படினால் நான் பாண்டவர் இடத்திலே இருக்கின்ற போது, ஆனால் பாண்டவர்க்கெல்லாம் குலகுருவாக விளங்கப்பட்ட யார் தெரியுமா? துரோணர், அவர் பாட்டாவாகிய பீஷ்மர், கர்ணன். இந்த மூவரும் துரியோதனுக்கு அரியலை எடுத்து சொல்லினார்கள். அவன் கேட்காமல் படிக்கு பாண்டவர்களை சூதாட்டத்தை கலைத்து சூது பகடையாடி நாடு நகர நவநீத செங்கோல் அனைத்தும் பறித்து ஆண்டு 12 அக்கா வாசம் ஒன்று மறைவாக இருந்து வந்தால் பங்குல பிரகாரம் பாதி நாடு என்று கானகம் ஓட்டி வைத்தான். கானகம் ஓட்டிய பாண்டவர்கள் ஒவ்வொரு வனமாக கானகத்திலே காலம் கழித்தார்கள். இப்ப 12 வனம் முடிந்துவிட்டது. ஏதோ காரணம் தெரியவில்லை. அந்த காரணப்படினால் பாண்டவர் என்னை கோரி மாமா கண்ணா பிறந்தாமா என்று என்னை அழைக்க தொடங்கினார். கண்ணா என்று அழைத்தார். அச்சனமே அவருக்கு முத்தி தர வேண்டும். புறப்பட்டு போகலாம். ஆனால் இருந்தாலும் என்னுடைய மங்கலட்சுமியை நான் மார்பிலே தரித்தேன் அல்லவா? 8 பட்டசீரியிலே மங்கலட்சுமியானவள் மிகவும் எனக்கு ஆசை மிகுந்தவள். நான் அழைத்ததாக அதிக சீக்கிரமாக அழைத்து வா, அவள் எடுத்த இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு நான் புறப்பட வேண்டும். நான் மனைவியாகப்பட்ட ருக்மணி அழைக்க ருக்மணி தருவார். அவரால் மட்டும்